அன்பார்ந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம். வருகின்ற பதிவில் புதுச்சேரி மாநில முதல்வர் திரு நா. ரங்கசாமி அவர்களால் கட்டப்பட்ட அப்பா பைத்தியசாமி ஆலயத்தினை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதல்வர் அவர்கள் தனது முன்னோடிகளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பார்வையில் மனிதர்கள் அல்ல, வாழ்வியல் அறிந்தவர்கள். அவர்கள் இருவர். ஒருவர் இவரின் குரு, மற்றவர் குருவின் குரு. இருவருமே யோகிகளாய் காணப்பட்டவர்கள், இறமை நிறைந்தவர்களாய் இன்றும் போற்றப்படுபவர்கள். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் கூப்பாடு இவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயலாய் சிறப்பாய் நடைபெற்று வருகிறது. மனிதர்களை வாசிக்கவும் அவர்களை நேசிக்கவும் இவருக்கு அவருடைய ஆசான் அப்பா பைத்தியசாமிகள் அருள் செய்திருக்கக்கூடும் என்றே எண்ண தோன்றுகிறது. சொன்னதை செய்வது, சொல்லாததை செய்வது என்பதையும் தாண்டி நல்லவை யாவையும் செய்யும் ஆற்றலை இவர் பெற்றிருக்கிறார். அவருடைய குருவின் வாயிலாக என சொல்வது சிறிதும் பிழையல்ல. ஒரு ஆசானின் வழிகாட்டுதல் எத்தனை அவசியமானது என்பது இவருடைய மக்களுக்கான திட்டங்களின் வாயிலாக வெளிப்படுகிறது. இவர் தன் ஆசானுக்காக, தன் குருவுக்காக ஒரு ஆலயமே உருவாக்கியிருக்கிறார். அவரை தெய்வமாக்கி பூஜித்து நல்லவை பல செய்கிறார். ஆசான் அப்பா பைத்தியசாமிக்கான கோயில் புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை எனும் இடத்தில் அமைய பெற்றுள்ளது. இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் விசேஷ நாட்களிலும் அன்னதானம் தொடர்ந்து சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. மக்களுக்கான பணியில், மக்களின் பணியில் ஈடுபடுத்தி கொள்ள முனையும் எவரும் இந்த மக்களின் முதல்வரை பின்பற்றலாம். நன்றி.